அடியே வேறசா வாடி பத்தா ஆடி அசைஞ்சு ஊர்ந்துகிட்டு வருவா. மாப்பிள்ள போட்ட வந்திருக்குது பாரு. மாப்பிள்ள போட்டாவா? குடுங்க குடுங்க. ஆத்தாடி ஆத்தா, என்னங்க நம்ம புள்ளைய கட்டிக்க போற மாப்பிள்ள ஏதோ ஷாருக் கான் மாதிரி சும்மா அழகா இருக்காரு. பார்த்தல புள்ளைக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளைய பாத்திருக்கேன். என்னங்க சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா? அப்புறம் இதை சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நினைச்சியா? இந்த அந்த சிம்ரன் அவன் பையன்லாம் என் மாப்பிள்ள கால் தூசிக்கு சமண்டி, கால் தூசிக்கு சமம். 1,00,000 ரூபா மாசம் சம்பாதிக்கிற அப்படி அப்படியே புள்ள அப்படியே சொகுசா இருக்கலாம். நானும் நீயும் சேர்ந்து சம்பாதிச்சா கூட ஒரு வருஷத்துக்கே 1,00,000 சம்பாதிக்க முடியாது. ஆனா மாப்பிள்ள பாரு ஒரு மாசத்துக்கு 1,00,000. இந்த வீணா போனவன் மாசம் 25,000 சம்பளத்துக்கே நம்ம பிள்ளைய வேண்டாம் நோண்டான்னு தூக்கி வீசினான். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதியத்துல மாப்பிள்ள இத பார்த்தான்னு வையே அவன் செத்தே போயிடுவான். அவன் மூஞ்சில எல்லாம் அடிக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அவனை எல்லாம் கூப்பிட்டு என் மாப்பிள்ளைய பாருடான்னு அவன் முகரையில கரிய பூசணுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன் நினைக்கிறியா? அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். முதல்ல பிள்ளைய விட்டு மாப்பிள்ளைய போட்டா காட்டு. அடியே தங்கம் தங்கம். என்னம்மா இங்க வா. என்னது? இந்த போட்டோவை பாரு. போட்டோவா? என்ன போட்டோ? யார் போட்டோ? அடியே முதல்ல வாங்கி பாத்துட்டு சொல்லி. யாருமா இது? பையன் எப்படி இருக்கான்? அழகா இருக்காங்க. ஏன்? இவரு தாண்டி உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாராமா. மெட்ராஸ்ல வேலை பாக்குறாராமா. யாருக்கிட்டும் அந்த கல்யாணம் அது இதுன்னு எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இங்க பாரு மாப்பிள்ளைய நாங்க பாத்துட்டோம். சும்மா அது வேண்டாம் நோண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, அப்புறம் கடுப்பாயிருன்னு சொல்லிட்டேன். அம்மா என் மனசுல மாமா மட்டும்தான் இருக்காரு, வேற யாரும் என்னால கட்டிக்க முடியாது. ஏடி அவனே கல்யாணம் பண்ணி உன்னை வேணாம்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் பிள்ளையுமா ஆக போறான். நீ என்னடி சும்மா அவனையே நினைச்சுக்கிட்டு? சொன்னா புரிஞ்சுக்கோங்க, என்னால மாமாவை மறக்க முடியாது. இவரான தங்கம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. அவன் உன்னை வேணான்னு தூக்கி வீசிட்டான். அவன் மூஞ்சில கரிய பூசணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அலைஞ்சு திரிஞ்சு இப்படியாப்பட்ட மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அன்னைக்கே பூ வைக்கவும் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வேற எந்த பேச்சும் இருக்க கூடாது. என்னப்பா பேசுறீங்க? நினைச்சா மாமாவை கட்டிக்கின்றீங்க, இல்லைன்னா வேற ஒருத்தர் கட்டிக்கின்றீங்க. என் மனசு என்னப்பா நினைச்சுக்கிட்டீங்க? இங்க பாருமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. அவன் வேணான்னு சொல்லிட்டான். வேணான்றவனை நினைச்சு நீ ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. இன்னத்துக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அவன் ஏதோ 25,000 சம்பாதிக்கிறான், ஏதோ வீடு வாசல் கட்டிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தானே உன்னைய வந்துட்டு வேண்டாம் வேண்டான்றான். இவரோட வீட்டோட மதிப்பே எப்படி 1 கோடி ரூபாய் வருமாமா. மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இந்த குடும்பத்துல நீ வாக்கப்படணும் தாண்டி இதெல்லாம் நடந்திருக்குது. விடுடி, அவன் போனா போயிட்டு போறான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. என் மனசு நம்ம குரங்கா மரத்துக்கு மரம் இது வேணா இது வேணா தாவிட்டு போறதுக்கு. என்னால மாமாவை மறக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அவனே உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் என்னடி அவன் இருக்க? ஐயோ அம்மா. இங்க பாருமா இப்படியே நீ காலத்துக்கும் வீட்டுல இருக்க முடியாது, புரியுதா? அதுவும் இல்லாம அவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அவனே நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. உன் நல்லதுக்காக தான் அப்பா அம்மா ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுவோம். நீ ஆசைப்பட்டு கேட்டன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனை உன்னை கட்டி வைக்கணும்னு நினைச்சோம். கடைசியில அவன் உன்னை கையை விட்டுட்டான். ஆனா அவன் கையை விட்டாலும் பெத்தவங்கள நாங்க உன்னை கைவிடக்கூடாது, கைவிடவும் முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நாங்க இன்னமும் இம்புட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்க. ஐயோ அப்பா. சொன்னா புரிஞ்சுக்கமா. சும்மா அப்பா அப்பான்றதுல எல்லாம் இங்க வேலையே நடக்காது. ஃபர்ஸ்ட் கல்யாணம்ன்றது கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் போக போக உனக்கே வந்து சந்தோஷமா இருக்கும். புரியுதா? அப்பா இல்லப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. காலமுழுக்க நான் உங்க கூட இருந்துட்டு போறேன்ப்பா. ஏமா நீ எங்க கூட இரு வையே, நான் உன்னை வேணும்னு சொல்லல. ஆனா நீ கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல போய் வாழ்ந்துதான் ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்க. அடியே சும்மா சொல்லக்கூடாதுடி. சூப்பரா இருக்கு பிரியாணி. என் வாழ்க்கையில இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் நான் தின்னதே இல்லப்போ. அத்தாம்மா நல்ல பாய் கடை பிரியாணியா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? அப்பா இன்னும் 2 பிரியாணி சேர்த்து வாங்கியிருக்கலாம் போல இருக்கு. 2 பிரியாணி சேர்த்து வாங்கியிருக்கலாம். காசு வேணாமா? அதுவும் சரிதான். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதுக்கு அந்த சொட்டையை இம்பிட்டு காசு கொடுத்ததே பெரிய விஷயம். என்ன நைட்டு நேரத்தில் சமைக்கணுமே, இன்னும் 2 பொட்டலம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தா நைட்டு சாப்பாடு ஜாலம் மிச்சம். இல்லைன்னா இவகிட்டலாம் தொண்டாந்துக்கிட்டு நிற்கணும். சாப்பிட்டு விட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போறான்னா அவளுக்கு எம்பிட்டு ஏத்தா இருக்கும். விடுமா, இன்னைக்கு இந்த இடத்துல வேலை செஞ்சோம். இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. தெரியுதா? இன்னைக்கு இங்கே, நாளைக்கு வேறங்கிட்ட வேலை செஞ்சு கூலியை வாங்குவோம். அதுக்கப்புறம் பிரியாணியை வாங்கி திம்போம். வெள்ளம் திங்கிறது ஒருத்தையும் விரல் சூப்புறது இன்னொருத்தன. ஏண்டா காலையில உங்க ஆட்டை சோத்தெல்லாம் பொங்கி நீங்க மட்டும் ஆக்கி தின்னுட்டு மொத்தத்தையும் வலிச்சு நக்கிட்டு போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பிரியாணி தின்னோனே அதுல பங்கு கேட்டுக்கிட்டு வரியானிக்கு. காலையில எல்லாம் திங்கும் போது நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம்ல, இப்ப நாங்க திங்கிறோம், நீங்க பாத்துக்கிட்டு நில்லு. ஓஹோ
நீங்க ரெண்டு பேரும் அப்படி வரீங்களோ? அப்படிதான்டா வேணாம், அப்படிதான் வேணாம். இனி தினந்தோறும் நாங்க பிரியாணி வாங்கி திம்போம். 3 பேரும் நல்லா நாங்க தொங்க போட்டுக்கிட்டு பாருங்க. அப்படி ஏம்மா நம்மலாம் காசு பார்க்காதவங்க மாதிரி என்னென்ன வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு நம்மளும் பிரியாணி தின்னோனையும் வயிற்றுச்சல் படுவாங்கம்மா. நாங்கள் தின்னுபிட்டு வைக்கிறோம், அதில் மிச்சம் மீதி இருந்தால் அதை எடுத்து சாப்பிடு. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கா வேட்டு வைக்கிறீங்க. இப்ப நான் வைக்கிற வேட்டுல எப்படி நீங்க பிரியாணி திங்கிறீங்கன்னு பாக்குறேன். என்னடா குறுகுறுன்னு பாக்குற? போடா. வீட்ல ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா இப்படிதான் பிரியாணி சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வீட்ல விசேஷமா? எந்த வீட்ல விசேஷம்? வேற யார் வீட்ல? நம்ம வீட்ல தான். நம்ம வீட்லயா? ஆமா, அத்தை வீடு தான். நம்ம வீடு தான். நம்ம வீடு தான். அத்தை வீடு தான். என்னடா சொல்ற? சின்ன பொண்ணு சித்தி மாசமா இருக்காங்கல்ல, அதனால அதுக்காக விருந்து கொண்டாடுறீங்களோன்னு நினைச்சேன். சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய், என்னடா சொல்ற? என்ன சொல்ற? புரியலையா? இங்க பாரு, பொய் சொல்லாத. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? சின்ன பொண்ணு சித்தி மாசமாகவும் அவங்க குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல தான் இருக்காங்க. பாவம் அத்தை கஷ்டப்பட்டு இங்க தனியா வந்திருக்கீங்க. இனி உங்க நிலைமை இப்படித்தான். தினமும் உழைச்சு உழைச்சு திங்க வேண்டியதான். கையில காசு இருந்தா கறி சோறு, இல்லைன்னா கஞ்சி சோறு. இனிமே காலத்துக்கு உங்களை யாரும் தேட மாட்டாங்க. காலத்துக்கு இப்படியே இருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கா பிரியாணி தர மாட்டேன்னீங்க. இனி நீங்க எப்படி இந்த பிரியாணி திங்கிறீங்கன்னு பாக்குறேன். அடியே, என்னடி இது? இவன் என்னடி சொல்லிட்டு போறான்? அவ மாசமா இருக்காளா? அதானேம்மா, அவன் மாசமானா? ஐயோ, ஒருவேளை பையங்கையும் பெத்து போட்டுட்டானா மொத்த சொத்தம் அவளை லவட்டிக்கிட்டு போயிடுவான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சுமா. அடியே, ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கி ஒரு வச்சோறு ஒரு உருண்டை ஒழுங்கா தொண்டைக்குழியில இறங்கலடி. அதுக்குள்ள இந்த படுபாவி பையன் என்ன வேட்டு வச்சு விட்டு போறான் பாரு. ஏம்மா அதெல்லாம் இருக்கட்டுமா, இப்போ என்னம்மா பண்றது? என்ன பண்றது? அம்புட்டுத்தேன். இப்போ அவங்க குடும்பம்லாம் இவன் சொன்னாப்புல ஒன்று சேர்ந்துருச்சுன்னா என்னை காலத்துக்கு கண்டுக்கவே மாட்டாங்களே மாமா. அதுவும் இல்லாமல் நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வேற பெற்று வச்சிருக்கேன். இனி என்னம்மா பண்றது? அவ்வளோ தாண்டி இனி இன்னொரோடே சரி நாடே சரின்னு நம்ம வாழ்க்கை இப்படியே போயிரும் போலையாடி. ஏதோ இந்த புள்ள அங்கே இருக்க போக என்னை தேடுவாங்க வைப்பாங்க கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். இப்போ அவளுக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னா என்னை அடியோட மறந்துடுவாங்களேம்மா. என்னை கண்டுக்க கூட மாட்டாங்களே. பார்த்துக்கடி, வாயில சுவிட்ட வச்சு அடியில ரிவிட்ட வச்சு விட்டாங்க. அம்புட்டுத்தேன். மடி உடம்ப பார்த்துக்கணும் சரியா? நேரத்துக்கு சாப்பிடணும், மாத்திரை மருந்து போட்டுக்கணும், மேலே கீழெல்லாம் நடந்துட்டுலாம் இருக்க வேணாம். கம்முன்னு இருக்கணும் சரியா? சரிங்க அத்தை. என்னோட ஆசையே நீ நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு பெற்று வரணும்னு தான். என்ன இப்போ உன்னையும் கையோட கூட்டிட்டு போகணும்னு அம்பிட்டு ஆசைப்படுறோம். ஆனால் பையன்தான். நாங்கள் கஷ்டப்படும் போது கூட இருந்தவங்கள நாங்கள் நல்லா இருக்கும்போது தூக்கி வீசிட்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டான். பரவாயில்ல, நீங்களாம் நல்லா இருந்தால் அதுவே போதும். வேற என்ன வேணும் எனக்கு? நாங்கள் வரமாட்டோம்னா ஒரே தான் வரமாட்டோம்னு சொல்லலாமா, வருவோம். அப்பப்போ வந்துட்டு போகிறோம்மா. ஆமாங்க சம்மந்தி, உங்களுக்கும் வயசாகி போயிடுச்சு. நீங்களும் வீட்டு வேலை பார்ப்பீங்களா இல்லை பிள்ளைக்கு பார்ப்பீங்களா? நான் தான் இங்கே இருக்கேன்ல, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் சரிங்களா? நீங்கள் எந்த கவலையும் படாமல் போயிட்டு வாங்க. கவலை இல்லாமல் இருக்குங்களா சம்மந்தி? இத்தனை வருஷம் இவங்க வீட்டுக்கு வந்தாலே வேண்டாம் வேண்டான்னு இருப்பேன். இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கணும்னு தவமாக இருக்கேன், ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. அத்தை நான் வரலன்னு சொல்லலை அத்தை, கண்டிப்பாக வரேங்க அத்தை. அம்மா இப்போவும் நாங்கள் வரலன்னு சொல்லலை, கண்டிப்பாக வருவோம் சரியா? வராமல் எங்கே போக போகிறோம்? என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் அங்கே தானே வந்து இருக்க போகிறோம். ஆமாண்டா, ஆனால் உனா அதை இதுன்னு சொல்லி என் மனசை வேணா தேத்தலாம். ஆனால் எப்படிடா இந்த மாதிரி நேரத்தில் விட்டுட்டு போகிறது? அப்படின்னா என்ன, நீங்களும் இங்கே இருங்க, யாரும் உங்களை வேண்டானா? ஆமாம் சம்மந்தி, இங்கே இருங்க. யார் உங்களை வேண்டான்னு சொன்னா? ஒருத்தரும் வேண்டான்னு சொல்ல போகிறது இல்லை. புள்ள உண்டான நேரம் கோவிலுக்கு எல்லாம் அங்கன்னு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். இனி கோயில் குளம்னு போவோம் வருவோம். நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க சம்மந்தி? அங்கே காடு கரணி எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டு வர முடியாது.
அந்த பணத்தை கொடுங்க. எம்மாடி இந்த இதுல ஒரு 30,000 ரூபாய் இருக்கு. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகணும் வரணும்னா அதுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ சம்மந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க எடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமாங்க அத்தை, இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை. அம்மா, நானே கை நிறைய சம்பாதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம்? நீங்க எடுத்துக்கோங்க. அப்படின்னு இல்லடா, 1000 தான் இருந்தாலும் என் வீட்டு மருமக, அவளை பக்கத்துல வச்சு இந்த மாதிரி நேரத்துல செலவு பண்ணி பார்க்கணும் வைக்கணும்னு அம்பிட்டு ஆசை இருக்கு. ஆனா கடவுள் எனக்கு தான் அந்த கொடுப்பனையை கொடுக்கலையே. ஆனா அவளுக்கு தேவையானது செய்யறதுக்காவது ஒரு கொடுப்பனை வேணும்ல. மருமவளுக்கு வேணுங்கிறத பிடிச்சத ஆசைப்பட்டது எது கேட்டாலும் செஞ்சு கொடுங்க. எம்பிட்டு செலவுனாலும் நான் பார்க்குறேன். சம்மந்தி, நீங்க பிரசவ செலவு கூட எதுவுமே பண்ண வேணாம். என் மருமவளுக்கு எல்லாமே நானே பண்ணணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பெரிய ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு போங்க. எம்பிட்டு நாளும் நான் கட்டுறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களோட ஆசையும் புரியுது சம்மந்தி. எம்மாடி, வாங்கிக்கோ அந்த பணத்தை. இல்லைங்க அத்தை, வேண்டாம். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, வாங்கிக்க. மடி உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? நாங்களும் அப்பப்போ வாரோம், வராமலாம் இருக்க மாட்டோம். இனி எப்பயும் நாங்க அடிக்கடி வருவோம். சரிங்க மாமா. சரிப்பா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா. அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது ஃபோன் போடு. உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் ஃபோன் போட்டு சொல்லு, அத்தை செஞ்சு கொடுத்து விடுறேன். சரிங்க அத்தை. வரேன். பாவம், அவங்களுக்கும் ஆசை தான் மருமகளை வச்சு பார்க்கணும் வைக்கணும்னு. ஆசை இருக்கலாம் அத்தை. இதுவே குழந்தை இருந்ததுனால இன்னைக்கு சின்ன பொண்ணு இப்படி தாங்குறாங்க. குழந்தை இல்லைன்னா இப்படி பேசுவாங்களா? என்னைக்கும் விட்டு தான் பிடிக்கணும் உங்களை. உடனே அவங்க கூப்பிட்டோன்னே போயிட்டோன்னா சின்ன பொண்ணோட அருமை தெரியாது. வாங்கம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்கண்ணே. சரிம்மா சரிம்மா. நாளைக்கு எத்தனை மணி? ஒரு 7 மணிக்கு வேலைக்கு வந்துடுறீங்களா? 7 மணிக்கா? ஐயோ, நான் பால் வேற ஊத்தணுங்களே. அம்மா, வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வெயில்ல வேலை செய்யறது உங்களுக்குமே கஷ்டம்தான். கரெக்டா 1 மணிக்கெல்லாம் நீங்க காடை விட்டு இறங்கிடலாம். அதுக்கு தான் சொன்னேன். நம்ம வீட்ல எல்லாம் ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சா பரவாயில்ல, எங்க வீட்ல எல்லாம் ஒருத்தனும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அப்படின்னு போது நான் என்ன பண்றது? அதுக்குன்னு இல்லம்மா, நீங்களும் வேகாத வெயில்ல வேலை செய்யணும், உங்களுக்கும் கஷ்டம்தான். அதுக்கு தான் சொன்னேன். சரிண்ணே, சரி, எப்படின்னு பார்த்து வரேன். ஆறுமுகத்திட்ட சொன்னா அவன் பாட்டுக்கு எல்லா வேலையும் பார்த்துப்போ வச்சுப்பான். வந்துடுறேங்க. அப்புறம் என் நாத்தனாரும் என் மாமியாரும் வேலைக்கு வந்திருப்பாங்க போல. கிளம்பிட்டாங்களா அவங்க? ஏம்மா, அதுகளை பத்தியெல்லாம் பேசவே பேசாதம்மா. அதுகெல்லாம் மனுஷங்களா? சீ 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 சீ. ஏங்க, ஏன் அப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேசுவாங்க? இல்லை வேற எப்படி பேசுவாங்க? பாவம், போனா போகுது, வேலை இல்லை, சரி ஒரு வேலை கொடுங்கன்னு வச்சுங்க. சரி, நானும் வேலை கொடுத்தேன். வந்ததுங்க, நீ ஏதோ சோறாக்கி போடல வைக்கல அப்படி இப்படின்னுச்சு. சரி அப்படின்ட்டு தான் நானும் சரி வேலையை பாருங்கன்னு விட்டேன். சரி, கஷ்டப்படுதுங்கன்னு சொல்லிட்டு வேலை கொடுத்ததுக்கு அதுங்க எனக்கே நல்லா தண்ணியை கட்டிட்டு போயிடுச்சுங்கம்மா. ஏனே, ஏன் என்ன பண்ணாங்க? அந்த பொம்பளை பிள்ளை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏம்மா, உங்கள் வீட்டில் பிரச்சனையாம்ல, புருஷன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா அப்படின்னு தான் சொன்னேன். சொன்னதுக்கு என்கிட்ட என்னம்மா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருது சண்டைக்கு. வேலையை நம்ம பாருங்க வைங்க, இதெல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்கன்ட்டு அந்த பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிக்குதுங்க. நீ இதெல்லாம் சொல்லுவியாடி பார்க்குறவங்ககிட்டலான்னு எனக்கே மனசை பதறி போச்சு. நானும் ஒரு பேர பிள்ளைய வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் என் பிள்ளை ஒரு நாள் என் பேர பிள்ளைய அடித்தது கிடையாது. அதட்டு நான் கூட குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் சண்டைக்கு வருவோம், எதுக்குமா பிள்ளைய திட்டுற வைக்கிறேன்னு. ஆனால் இந்த அம்மா மாடு அடிக்கிற மாதிரி அடிக்குது. அதுலேயும் அவங்க அம்மா இன்னும் 4 சாத்துனுது. சீச்சி சீச்சி சீச்சி, இதுங்களாம் மனுஷங்களா? எம்மா, அதுங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இன்னத்துக்கு வந்தது வேலைக்கு வந்தோமா வேலையை பார்க்கணும். அதை விட்டு கையை வலிக்குது, காலை வலிக்குது, வெயில் அடிக்குது. இவங்களுக்கு என்ன நான் ஏசியாக மாட்ட முடியும்? டென்ஷன் ஆகி போச்சு. எம்மா சாமி, அப்புறம்தான் சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பி விட்டேன். இந்தாங்கம்மா, இதில் உங்கள் சம்பளம் இருக்குது, கரெக்டாக நாளைக்கு வந்துடுங்க. என்னடி, என்னைக்கும் கோவப்படாம சிரிச்ச முகத்தோட இருக்க பண்ணையாரையே கோவப்பட்டு இப்படி பேச வச்சிருக்காளுகளே. இவர்களெல்லாம் சாதாரண ஆளா? அதுதான் பாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சிருக்காளுகலாம். பாவம் இல்லையா? ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு இப்படியா பண்றது?
அந்த தம்பி இருந்தால் ஒரு நாள் கூட பிள்ளைய அடிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் தங்கமாக இருந்த பிள்ளை இன்னைக்கு இவ கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஆளோடு படுறா. என்ன அவங்க என்னமோ சோறு போடல வைக்கலன்றாங்க. நீ என்னைக்கு சோறு குழம்புலாம் ஆக்கி வச்சுட்டு வருவ, ஏன் இன்னைக்கு சோறு பொங்கலையா? அட நேற்று ராத்திரியே அரிசி தீந்து போச்சு, அதனால் பழைய சோறு இருந்துச்சு. அதை காலையில் அவருக்கு கரைச்சி கொடுத்துட்டு இந்த பையனை நீ கடையில் சாப்பிட்டுக்கடான்னு சொல்லிவிட்டேன். மீதி நான் ஒன்றும் இல்லாமல் தண்ணியை குடிச்சுக்கிட்டு வந்தேன். சரி காசு வேறு இல்லை, ஏற்கனவே வந்துட்டு ருக்கு கடையில் வேற 650 ரூபா வாங்கி தின்னு பில்லை ஏற்றி வச்சுட்டாங்க. அதனால் போய் நான் அங்கேயும் ஒன்றும் வாங்க முடியலை. சரி இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு போய் தான் அரிசியெல்லாம் வாங்கி வச்சுட்டு எதா இருந்தாலும் பண்ணணும் வைக்கணும்னு தான் சரின்னு நான் வந்துட்டேன். சரி அவங்க ஏதாவது ஒன்று சேமியை பாக்கெட்டு வாங்கி வச்சுட்டு தான் வந்தேன், ஏதோ கிண்டி சாப்பிடட்டும் வைக்கணும்னு. கடைசியில் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் என்ன கனவாக கண்டேன். நீ நாத்தனார் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு வீட்டுக்கு வர விடாமல் அடித்து துரத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? இப்படி ஊர் முழுக்க நீ சோறு புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுகளே. இவளெல்லாம் என்ன மனுஷங்கன்னு தெரியல. உன் மாமியாருக்கு தெரியாது நீ ஆக்கி வைக்கிறது இருக்கிறது இல்லாததும். அவளுக்கு எல்லாம் நான் செஞ்சு ஊட்டணும், செஞ்சு ஊட்டினா தான் அவங்களுக்கு எல்லாம் இதாக இருக்கும்.